வணக்கம். வரலாறுல சில மர்மங்களுக்கு காலமே விடை சொல்லாது. அப்படிப்பட்ட ஒரு மர்மம் தான் உலகத்தையே ஜெயிச்ச மாவீரன் அலெக்சாண்டரோட மரணம். யோசிச்சு பாருங்க. வெறும் 32 வயசுல கிரீஸ்ல இருந்து இந்தியா வரைக்குமான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு எப்படி இறந்திருப்பாரு? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்காத ஒரு பெரிய கேள்வி. இடம் பாபிலான். வருஷம் கிபி 323 ஜூன் மாசம். உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட அதிபதி அவரோட படுக்கையில உயிரற்று கிடக்கிறார். சரி, இங்கிருந்து தான் நம்மளோட தேடலே ஆரம்பிக்குது. சரி, அலெக்சாண்டரோட மரண மர்மத்தை அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அவர் யாருன்னு புரிஞ்சுக்கலாம். யார் இவரு? அவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. பாத்தீங்கன்னா, மாசிடோனியாவோட பவர்ஃபுல் ராஜாவான 2ஆம் பிலிப்போட மக. அது மட்டும் இல்ல, தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் கிட்டயே நேரடியா பாடம் கத்துக்கிட்டவர். இது எல்லாத்துக்கும் மேல உலகத்திலேயே ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு ஆர்மிய தான் அப்பா கிட்ட இருந்து மரபுரிமையா வாங்கினாரு. இந்த பேஸ்மெண்ட் தான் அவரை உலகத்தையே ஜெயிக்கணும்னு கிளப்பி விட்டுச்சு. உண்மையில நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் 11 வருஷத்துல அலெக்சாண்டர் ஆசியாவோட மேப்பே மாத்தி வரைஞ்சிட்டாரு. இது சும்மா இடத்த பிடிக்கிறது மட்டும் இல்ல, அவரோட நோக்கம் கிரேக்க கலாச்சாரத்தையும் அவங்களோட சிந்தனைகளையும் கிழக்கு உலகோட இணைச்சு ஒரு புது ஹெலனிஸ்டிக் உலகத்தையே உருவாக்கணுங்கிறது தான். கிரானிகஸ்ல ஆரம்பிச்சு எஸ்எஸ்எஸ் கோகமேலான்னு ஒண்ணு விடாம பாரசீக பேரரசம் மொத்தமா காலி பண்ணிட்டாரு. அவரோட வெற்றி பயணம் இந்தியா வரைக்கும் போச்சு. இப்படி யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சக்தியா இருந்ததாலதான் அவரோட திடீர் மரணம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சரி, இப்படி தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டே இருந்தவரு திடீர்னு எப்படி இறந்தாரு? திரும்பவும் நாம பாபிலோன்ல இருந்த அவரோட மரணப்படுக்கைக்கே வருவோம். இங்கதான் உண்மையான சிக்கலே ஆரம்பிக்குது. ஏன்னா அவரோட மரணத்தை பத்தி நம்ம கிட்ட 2 வெவ்வேறான கதைகள் இருக்கு. இந்த கோட் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. வரலாறுங்கிறது வெறும் உண்மைகளோட லிஸ்ட் மட்டும் கிடையாது. அது நடந்த சம்பவங்களை நாம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்தது. அலெக்சாண்டரோட மரண விஷயத்திலயும் நாம பாக்குறது இததான். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் ராஜாவோட டைரி என்ன சொல்லுதுன்னா, அவரு 10 நாள் கடுமையான காய்ச்சல்ல கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போனாருன்னு. ஆனா இன்னொரு பக்கம் லிபர்டி மார்டேன்னு ஒரு புத்தகம் சொல்லுது, இல்ல அவரை ஒரு பார்ட்டில விஷம் வச்சு கொன்னுட்டாங்க, திடீர்னு பயங்கர வலியால துடிச்சாருன்னு. 2 கதையும் டோட்டலா வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான், இதுல எது உண்மை? சரி, இந்த பழைய புத்தகங்களை எல்லாம் தாண்டி மாடர்ன் சயின்ஸ் இந்த மர்மத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? வாங்க, தடயங்களை வச்சு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல இந்த விஷம் வச்சு கொன்னாங்கன்ற தியரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் இதை ஒத்துக்கிறதே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கல்ல, அலெக்சாண்டர் செத்ததுக்கு அப்புறம் அவரோட தளபதிகளுக்குள்ள நடந்த அதிகார சண்டையில தங்களுக்கு சாதகமா கிளப்பி விட்ட ஒரு புரளியாதான் இந்த கதை இருக்கணும்னு நம்புறாங்க. அப்ப சரி, விஷம் இல்லைன்னா ஒருவேளை அதிகமா குடிச்சு செத்துட்டாரா? இதுவும் ஒரு பாப்புலரான தியரி தான். ஆனா அவரோட கூடவே இருந்த அரிஸ்டோபெலஸ் மாதிரியான ஆட்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, அலெக்சாண்டர் ஒன்னும் பெரிய குடியெல்லாம் கிடையாது, சும்மா நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் அந்த பார்ட்டிக்கெல்லாம் போவாருன்னு சொல்றாங்க. இப்போ விஞ்ஞான ரீதியா ரொம்பவும் நம்பத்தகுந்த ஒரு விளக்கத்துக்கு வருவோம். அதுதான் மலேரியா. குறிப்பா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்னு சொல்ற ஒரு கொடூரமான மலேரியா வகை. அந்த காலத்து பாபிலோன்ல இருந்த சதுப்பு நில பகுதிகள்ல இந்த நோய் ரொம்ப சகஜமா இருந்திருக்கு. இதுக்கு இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல்ல அலெக்சாண்டருக்கு வந்த அறிகுறிகள், அதாவது பயங்கரமான விட்டு விட்டு வர காய்ச்சல், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழக்கிறது, இது எல்லாமே மலேரியாவோட அறிகுறிகளோட கச்சிதமா பொருந்துது. 2வது, அவரு நோய்வாய்ப்பட்ட இடம் பாபிலோன், அது மலேரியா பரவுறதுக்கு ஏத்த ஒரு சதுப்பு நில பகுதி. 3வது, தொடர்ச்சியான போர்கள், காயங்கள்னால அவரோட உடம்பு ரொம்பவே பலவீனமா இருந்துச்சு. இதுக்கு மேல இன்னொரு விஷயமும் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி டார்சஸ்ல இதே மாதிரி ஒரு நோயிலிருந்து அவர் தப்பிச்சிருக்கலான்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ அலெக்சாண்டரோட மரணத்துக்கு காரணம் ஒரு நோயா இருக்கலான்னு தெரியுது. ஆனா அதனால ஏற்பட்ட விளைவுகள் அப்பா அது உலக வரலாற்றையே திருப்பி போட்டுடுச்சு. பாருங்க, தனக்கப்புறம் யாருன்னு ஒரு தெளிவான வாரிசு அவர் சொல்லிட்டு போகல. அதோட விளைவு, அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த பெரிய சாம்ராஜ்யம் அவர் செத்த உடனேயே துண்டு துண்டா செதறிடுச்சு. அவரோட தளபதிகளே தங்களுக்குள்ள பல வருஷமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். ஒருவேளை அலெக்சாண்டர் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவர் ஜெயிச்ச எல்லா இடத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நிலையான சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பாரா? கிரேக்கத்தையும் பாரசீகத்தையும் இணைக்கணும்னு அவர் கண்ட கனவு நிஜமாகியிருக்குமா? யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மனுஷனோட மரணம் உலகத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி எழுதிருக்கு.